Hi viewers, welcome to Healthy Cooking Channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Healthy Cooking Channel சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல புதினா சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சாப்பாட்டுக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, அடுத்ததா 1/4 டீஸ்பூன் சீரகம், காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய், உங்களுக்கு காஞ்ச மிளகாய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பூண்டு 5-6 பல் சேர்த்துக்கணும். அடுத்ததா இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு தோல் சீவிட்டு நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். எல்லாமே செவக்க நல்லா வறுத்துக்கலாம். அடுத்ததா சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். 10 வெங்காயமே போதுமானது, உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக புளி கொஞ்சமாக, இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப குக் பண்ண வேணாம், ஓரளவுக்கு அது எல்லாமே சுருங்கி வந்தது அப்படின்னா இந்த ஸ்டேஜே போதுமானது. ரொம்ப குக் பண்ணால் அதோட கலர் சேஞ்ச் ஆகிடும், ஃப்ளேவரும் மாறிடும். அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஆற விட்டு மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு புதினா வதக்கும் போதே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ஆற விட்டுட்டு மிக்சர் ஜாரில் போட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். மணக்க மணக்க புதினா சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ அடுத்து இதுக்கு ஒரு தாளிப்பு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, 2 காய்ந்த மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா செவக்க விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய சட்னியை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா ஃப்ளேவர் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய புதினா சட்னியில் இந்த தாளிப்பை சேர்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஃப்ளேவர் தூக்கலாக இருக்கும். சாதத்தில் நீங்கள் சர்வ் பண்ணும்போது சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.